வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாழை நடவு அது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உழவு ஓட்டுறதுலேருந்து கன்று போட்டு தலையிற வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் 2 மெத்தட் சொல்லியிருப்போம். ஒன்று வந்து அப்படியே நேரடியாக போடுறது, இன்னொன்று வந்து செவ்வாழை பயிரிட்ட காட்டிலேயே மறுபடியும் செவ்வாழையை போடுறது. இது 2 தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது சோளம் போட்டிருந்த காடு, சோளத்தட்டை அறுத்து போட்டு மீதி பயிர் தலைஞ்சிருந்தது. அதை வந்து அப்படியே ஓட்டிட்டோம். ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணி வந்துடும் ஆகஸ்ட் 5 அப்படிங்கிறனால நம்ம காடை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாய்க்காலில் தண்ணி வந்துருச்சுன்னா காடெல்லாம் வந்து உரம்பு எடுத்துக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம காட்டை ரெடி பண்ணணும், உழவு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு உழவு ஓட்டிகிட்டு இருக்குது. இது வந்து முதல் உழவு வந்து 5 கலப்பை விட்டு அப்படியே ஓட்டிட்டோம். இந்த சோளக்கட்டை ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நீங்கள் ரொட்டாவேட்டரை விட்டு ஓட்டணும். ரொட்டாவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2வது உழவு, முதல் உழவு வந்து 5 கலப்பை, 2வது வந்து ரொட்டாவேட்டர் விட்டு ஓட்டுறோம். இதில் வந்து இப்போது உழவு ஓட்டிட்டு இருக்கிற காடு வந்து பார்த்திங்கன்னா முதல் கதலி வாழை போட்டிருந்து வைரஸ் தாங்கி போயிருச்சு, போன வருஷம் போட்டது. இப்போ அந்த காட்டை வந்து அந்த வாழையில் வெட்டி போட்டு, அதாவது மிஷின் விட்டு டிராக்டர்லேயே வந்து வெட்டி சுக்கு நூறாக்கியாச்சு. இப்போ வந்து 2வது உழவு வந்து 5 கலப்பையில் போட்டு இப்போ 3வது உழப்பு வந்து ரொட்டாவேட்டரில் ஓட்டுறோம். இது வந்து நல்லா இப்படி ஓட்டிங்க. இப்போ தான் வந்து புழுதி நிறையா இருக்கும். அப்புறம் வந்து அந்த பழைய வாழைகளில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நல்லா மண்ணில் வந்து மக்கி இத்துரும். இது வந்து பொடி பொடியாக நறுக்கி போடுறதுனால. அதனால் 3 உழவு வந்து முக்கியமாக ஓட்டணும். 3 உழவு ஓட்டிட்டோம்னா தான் காடு நமக்கு சுத்தமாக இருக்கும். இப்போ காடு வந்து உழவு ஓட்டி போட்டதுக்கப்புறம் நமக்கு மழை வந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா முதல் உழவு ஓடுனதுக்கப்புறம் மழை வந்து அந்த காடு அப்படி இருக்குது. இப்போ 2வது இங்கே ரொட்டாவேட்டர் ஓட்டுறதுனால எப்படி காடு நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டிருந்தோம். ஆனால் போன வருஷம் கதலி வாழைக்கு வைரஸ் தாங்கிறதுனால அங்கே பாருங்கள் மாட்டு தீவனம் பயிர் போட்டிருக்கிறோம், பசுந்தீவனம். அதை அந்த ஓரமாக பாதி போட்டுட்டோம். அங்கே வந்து தென்னை மரம் நிழல் இருக்கிறதுனால மீதி காட்டை தான் வந்து நம்ம செவ்வாழைக்கன்று ஓட போகிறோம். இந்த தடவை மாற்றி யோசிச்சுக்கிறோம். ஏன்னா கதலி வாழை தான் போட்டிருப்போம். இங்கே வந்து வாய்க்கால் உரம்பு வரும் அப்படிங்கிறது. உரம்புனா வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால்லேருந்து நீர் கசிஞ்சிட்டு வந்து காடு எந்நேரமே ஈரமாகவே இருக்கும். அந்த கடத்தை வந்து உரம்பு அப்படிம்பாங்க ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில். இப்போது இதில் வந்து செவ்வாழை வந்து இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணுறோம், கரெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் வந்து காட்டு பராமரிப்பு பணிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து காட்டு ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தண்ணி வடிகிறக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஏன்னா ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இதில் வந்து செவ்வாழை எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த வருஷம் இதில் செவ்வாழை நடவு பண்ணுறோம். எப்படி வரும்னு தெரியல. போன வருஷம் 2 கன்று போட்டு வச்சுருந்த இடையில கதலிக்குள்ளேயே நல்லா தான் இருந்தது. அதை ஆமாம், சரி இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறோம். பாருங்கள், வாய்க்காலாட்டு வெளியே பொழிய கட்டியிருக்கு பார்த்திங்களா. அது வந்து தண்ணி வடிகிறதுக்கான ஏற்பாடு. இது வழியே தண்ணி போயிடும் இந்த கிடங்குல. இப்போ வந்து நம்ம தோப்புலேயே செவ்வாழை வெட்டுற வீடியோ போன வாரம் பார்த்துருப்பீங்க. அதே செவ்வாழை வெட்டாகிட்டு இருக்கிற காட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு கன்று எடுத்துட்டோம். நம்ம தேவையான கன்று வெளியில் போய் வாங்கின ஒரு கன்று 5 ரூபா ரேட் வருது. அப்போ வந்து நமக்கு ஒரு 1000 கன்று தேவைப்படணும், ஒரு 5000 மிச்சமாகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம காட்டிலேயே இருக்கிற கன்று எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு கன்று எடுத்துருக்கு. அவங்ககிட்ட வந்து ஒரே சைஸ் கன்று பிடுங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் வர்ற ஆளுங்க அவங்க அதை நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்குறது இல்லை. பெருசும் சிறுசுமாக தான் பிடுங்கி போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரே சைஸில் ஓடல. நாம் வந்து சொல்லுறது என்னென்னா, இந்த கன்று வந்து அறுத்து பார்த்திங்கன்னா 9 மட்டையிலேருந்து 13 மட்டை வரைக்கும் இருக்கிற கன்றை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் விளைச்சலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து சின்ன கன்று தான் அதிகமாக போட்டிருக்காங்க, பெரிய கன்று வந்து கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் ஒரே தரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது நம்மளால் அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லி பண்ண முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கணக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய கன்றாவே போட்டோம்னாலும் சுமக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து இந்த ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இதே கூலி கொடுத்து பிடுங்கினோம்னா பிரச்சனை இல்லை. இது கூலி கொடுத்து பிடுங்கினா நம்மளுக்கு வேணுங்கிறான மெதுவாக பிடுங்கி தயார் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு பேசுகிறதுனால அவங்களுக்கு கன்று தானே கணக்கு அப்படின்ட்டு பெருசு சிறுசு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிடுங்கிடுறாங்க.
சரி அப்படின்ட்டு நம்ம பிடுங்குறதான் பிடுங்குறீங்க, சரி நீ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கள வந்து பெரிய கன்று தனியாக சின்ன கன்று தனியாக பிடுங்கி போட்டுருங்க அப்படின்ட்டோம். இப்போ வந்து அளவு எடுக்கிறாங்க. கயிறு வச்சு அளவு எடுப்பாங்க. குழி ஓடுறதுக்கு செவ்வாழை கன்றுட்டுருக்கு. அது வந்து 7க்கு 7 போடுறோம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து 7க்கு 8 போட சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து 7க்கு 8 போட்டிங்கன்னா காடு ரொம்ப கேப் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் வந்து அது கிடையாது. 7க்கு 7 போனால் கன்று நிறையா பிடிக்கும். அவங்களுக்கு வந்து கணக்கு பேசிகிட்டு இருக்கறனால அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஒரு 8 ஆள் வந்திருந்தாங்க. 8 பேர்த்துக்கு கூலி கட்ட வேணும்ல, அதனால் அவங்க அந்த ஐடியா போட்டாங்க. 7க்கு 7 போட்டுடலாங்க அப்படின்ட்டாங்க. சரி நீ என்ன பண்ணுறது, அவங்களும் இதுதான் இதை நம்பித்தானே பிழைக்கிறாங்க, சரி அப்படின்ட்டு 7க்கு 7 போடுங்க அப்படின்ட்டோம். இப்போ 7க்கு 7 தான் அளவு எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம வெள்ளை சிமெண்ட்டு வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா அளவு வந்து கன்று நட்டுறதுக்கு இந்த புழுதிக்காட்டில் வந்து நீங்கள் எப்படி அளவு போட முடியும், கரெக்டாக தெரியாது எந்த இடத்துல கன்று வைக்கிறது அப்படின்னு. அதனால் இந்த வெள்ளை சிமெண்ட்டு வந்து இல்லைன்னா சுண்ணாம்பு, கிழிஞ்சி சுண்ணாம்பு பவுடர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுண்ணாம்பு வாங்கினீங்கனாலும் கரெக்டாக போட்டுக்கலாம். இதில் வந்து அவங்க முடிச்சு கட்டி விட்டுறாங்க அளந்து கல்லில், கயிற்றுல 7க்கு 7 அளந்துடுறாங்களா. முடிச்சு கட்டிட்டாங்கன்னா அந்தந்த முடிச்சு வர இடத்துல மண் போட்டுடுறாங்க. இந்த வெள்ளை சிமெண்ட்டை போட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வச்சுட்டு அந்த புள்ளி வர இடத்துல போட்டாங்கன்னா அளவு கரெக்டாக வந்துடும். அப்புறம் வரிசையும் வந்து பார்த்திங்கன்னா நேர் வந்துடும். கயிறு வந்து நேருக்கு நேர் பிடிக்கிறாங்க. நேருக்கு நேர் பிடிக்கிறதுனால நாளைக்கு வாழைக்கன்று தளைஞ்சு வர்றதுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வரிசை நேர் வரிசையாக இருக்கும். இப்படி கிராஸாக பார்த்தாலும், இப்படி எந்த பக்கம் பார்த்திங்கனாலும் சைடில் பார்த்தாலும் நேராக பார்த்தாலும் லைன் வந்து ஒரே நேராக இருக்கும். அதுக்காக லைன் பிடிச்சி நட்டுறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கிட்டேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, பொலியிலேருந்து ஒரு அடி உள்ள தள்ளி போடுங்க அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு உழவு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறதுலேயே கன்று போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து பக்க கன்றுகள்லாம் வந்துச்சுன்னா வரப்பு எல்லாம் வந்து இடிச்சிடும். அப்புறம் நாளைக்கு உழவு ஓட்டுறது வந்து டிராக்டர்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இம்சையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வரப்புலேருந்து ஒரு அடி தள்ளியே போடுங்க அப்படின்ட்டோம். ஒரு அடி தள்ளி போட்டாங்கன்னா பக்க கன்று வந்தாலும் வரப்பு வரைக்கும் தான் வரும். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் புதுசாக போடுறவங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. வரப்பு இருந்துச்சுன்னா வரப்பு ஓரத்துலேயே போடாதீங்க. ஏன்னா மலையிலேருந்து வர்ற பக்க கன்று வந்து வரப்பை வந்து இடிச்சிடும். இப்போ கன்று வந்து நம்மளது வெட்டாயிட்டு இருக்கிற செவ்வாழை காட்டிலே தான் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு மீடியமான கண்ணெல்லாம் பிடுங்குங்க அப்படின்ட்டோம். ரொம்ப சின்ன கன்று பொடி கண்ணை இருந்தால் விட்டுறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த கன்று தேவையோ அந்த கண்ணை வந்து தோண்டி எடுத்துடுறாங்க. முதல்லலாம் வந்து கண்ணை அப்படியே தோண்டி எடுத்து ஒரு பக்கமாக போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சீவிர வேலையெல்லாம் இருக்குது. பாருங்கள், பிடுங்கிட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வாழையில் வந்து ஒரே டைம் தான் அந்த கண்ணை அறுத்து விட்டுருக்குறோம். இப்போ தான் முதல் வெட்டாயிட்டு இருக்கிற வாழை அப்படிங்கிறனால ஒரு டைம் தான் அறுத்து விட்டுருக்குறோம். கன்று வந்து தரமான கன்று அப்படியே கண்ணாடி மாதிரி இன்னும். அப்புறம் கன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டு போகாது. ஒரு டைம் தான் வந்து நம்ம வாழையிலேருந்து அது அறுத்து போட்டுக்கிறோம். அதிகமாக கட்டை கன்று இல்லை. அதனால் கன்று சுத்தமான கன்று, நம்மளுக்கு சொந்த கன்றுங்கனால ஓரளவுக்கு நல்லா பார்த்து போடலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிடுங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரெல்லாம் சீவி அதை முட்டியை மட்டும் கொண்டு போய் வைக்கணும். அடுத்த கட்ட பணிகள் வந்து அதை அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஏதோ இங்கே பாருங்கள், பிடுங்கி போட்ட கண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கண்ணெல்லாம் வந்து சீவிக்கிறாங்க. அது வந்து எல்லாரும் உட்காந்து ஒரு கீழே இருக்கிற வேரெல்லாம் இப்படி நறுக்கிக்கிறாங்க. நறுக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முட்டையிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு விட்டுறாங்க வாழை தண்டு. அப்புறம் அப்படியே வெட்டி போட்டுறாங்க. வெட்டி போட்டால் அப்படியே சாக்கு மூட்டையில் போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. முட்டி மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்று போட்டதுக்கப்புறம் எந்த இடத்துல கன்று இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அது குருத்து வர வரைக்கும் அந்தளவுக்கு கரெக்டாக முட்டையோடு தான் போடுவாங்க. பெருசாக போட மாட்டாங்க. மண்ணுக்குள்ளே புதைகிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு. பாருங்கள், இது வந்து பெரிய முட்டி கன்று. இது வந்து நமக்கு உரம்பு காட்டில் ஓடுறதுக்காக பெரிய முட்டியெல்லாம் பிரித்து போட சொல்லிட்டோம். எங்கே தண்ணி அதிகமாக தேங்குதோ அந்த இடத்துல வந்து பெரிய முட்டி போட்டுட்டோம்னா கொஞ்சம் தாங்கும். அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஏன்னா வந்து அது இன்னொரு காட்டில் வந்து நம்மளது 2 வெட்டான வாழைக்காட்டிலேருந்து வெட்டுறது. அதனால் பெரிய முட்டி கண்ணெல்லாம் வந்து எங்கே குழியாக இருக்கிற இடத்துலலாம் அதை போட சொல்லிட்டோம். பிரித்து கண்ணை வந்து பிரிக்க சொல்லிட்டோம். சின்ன முட்டி பெரிய முட்டின்னு பிரிச்சுக்குங்க அப்படின்னு. சின்ன முட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் மேடான பகுதியிலும், பெரிய முட்டியெல்லாம் வந்து குழியான பகுதியிலும் போட சொல்லியிருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு விளைச்சல் வரும்போது பெரிய முட்டி கதெல்லாம் ஒரு வெட்டுக்கு கரெக்டாக வந்துடும்.
சின்ன முட்டி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் அதுவும் வந்து சேர்ந்துடும். நமக்கு வெட்டாகிறது வந்து ஒவ்வொரு வயலில் கரெக்டாக வெட்டாயிரும். இதே நீங்கள் ரகம் பிரிக்காமல் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாழை வெட்டாகும், இன்னொரு வாழை வெட்டாகாது. பெருமுட்டி வாழை வெட்டாயிரும், சிறுமுட்டி வாழை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப காத்திருக்கணும். ஆனால் இப்படி வந்து ரகத்தை பிரித்து போடும்போது போட்டிங்கன்னா ஒவ்வொரு வயல் தான். பெருமுட்டி வாயிலையெல்லாம் வெட்டாயிடுச்சு அப்படின்னா சிறுமுட்டி வாழை அது ஒரு வயல் மட்டும்தான் ஒரு ஓரமாக இருக்கும். நமக்கு வந்து உழவு ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அந்த காரணத்துக்காகத்தான் வந்து நம்ம அவங்கள வந்து பெரிய முட்டி சிறிய முட்டையெல்லாம் தனித்தனியாக பிரித்து போட சொல்லிட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க அரைக்கி முடிச்சிட்டாங்க. கண்ணெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற வேலை தான். பாருங்கள், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கண் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து சொத்தை இல்லாமல் இருக்கணும். அந்த கண்ணில் கிழங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுத்து போட்டுக்கிற மட்டையை வந்து எண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 சுற்றாவது இருக்கணும். அப்போ தான் அந்த கண் சீக்கிரம் வந்து சேரும். முடிஞ்சளவு நம்மளது அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ 1 2 வந்து பார்த்திங்கன்னா 6 7 வச்சுருந்தாங்க. சரி அப்புறம் அப்படின்ட்டு பரவாயில்லைன்ட்டு நம்ம ரகம் பிரித்தாச்சு. இப்போ இந்த கண்ணுகளெல்லாம் வந்து காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போடுறோம். இப்போ சாக்கில் இப்படி போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முன்னாடியே நமக்கு அந்த புழுதி காட்டில் அளவு போட்டிருந்தாங்க வந்து பார்த்திங்களா சுண்ணாம்பில். அந்த அளவு நேர் கொண்டு போய் இவங்க ஒரு கண்ணை வந்து கொட்டி ஒவ்வொரு கண்ணாக அந்தந்த புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி இப்போ புள்ளி வச்சுருந்தாங்களே அந்த புள்ளியில் போட்டுருவாங்க. இப்போ அதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கண்ணெல்லாம். சரியான வெயில் இந்த ஒரு வாரமாக. பாருங்கள், அந்தந்த லைன் நேர் எந்தெந்த நேர் புள்ளி வச்சுக்குதோ அந்த புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கண்ணை போட்டுடுறாங்க. இனி வந்து அடுத்து அந்த புள்ளி வச்சுக்கிற இடத்துல ஒரு குழி மாதிரி சிறுசாக பறித்து அதில் வந்து கண்ணை போட்டுருவாங்க. கண்ணை போட்டுட்டாங்கன்னா கண் மண்ணுக்குள்ளே போயிடும், நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்தது வேலை வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை. அவங்களுக்கு வந்து கோதற வேலை கிடையாது, அப்படியே போட்டுறாங்க. இப்போது கண்ணு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ட்ரில்லருக்கு பார்த்திங்களா அதை வச்சு ஓட்டணும். உழவு ஓட்டி பட்டம் கட்டுறது. பட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் 3 மாதம் அப்படி ஆகி தான் வந்து பட்டம் கட்டுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இதில் வந்து ட்ரில்லர் அப்போ வந்துச்சுன்னா சேராக இருக்கும். ஏன்னா அது வந்து வாய்க்காலில் தண்ணி வந்துருச்சு ஆகஸ்ட் 15க்கு. இந்த காட்டில் வந்து எந்நேரம் ஈரமே இருந்துகிட்டு இருக்கும். கஷ்டம். ட்ரில்லர்காரனால் ஓட்ட முடியாது. மண்ணும் வந்து கரெக்டாக மண் அணையாது வாழைக்கிட்ட. அதனால் வந்து இவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டாரு, அவங்க கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த கண் எந்த இடத்துல வருதோ அந்த லைனை பார்த்துக்கிறாரு. அந்த நேர் பார்த்துட்டு இப்படியே வந்து நடுவை வண்டி விட்டு கண்ணை வந்து அந்த ஓரத்தில் வண்டியோட டயரோட ஓரத்தில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மண் கரெக்டாக அணைச்சிரும் அப்படின்ட்டு மண் அணைச்சிட்டுருக்கிறாரு. இதை வந்து பட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் இப்படி இல்லட்டா நடுவு வந்து வாய்க்கால் மாதிரி வந்துடும், பாத்தி மாதிரி ஆயிரும். கண் வர நேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடும், வரப்பு மாதிரி வந்துடும், மேடு மாதிரி. கண் வந்து சென்டரில் அதில் நடுவு வந்துடும், அந்த மேட்டில் நடுவு கண் வந்துடும். இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஓரத்தில் வரும். அதுக்காக பண்ணுறது அந்த வேலை. இது வந்து இவங்களுக்கு ஈஸியான வேலை. பட்டம் கட்டுறதுக்கு ட்ரில்லர்காரருக்கு ஈஸியான வேலை. ஏன்னா அவங்களுக்கு கண் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளே வந்து வாழை இலையெல்லாம் இருக்கும் வந்து பார்த்திங்களா, அதுக்கு இடைஞ்சல் ஓடிட்டுருக்கணும். இப்படி இருக்கிறனால அவங்க ஈஸியாக ஓட்டிடுறாங்க. இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் உங்களுக்கு ஒரே நாளில் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பில்லுக்கு களை வெட்டுறீங்களோ இல்லை களைக்கொல்லி அடிக்கிறீங்களோ அது உங்களோட இஷ்டப்படி நீங்கள் இன்னொன்று பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ராபேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி புழுதி காட்டிலே ஓடுறதுனால நீங்கள் உடனே தண்ணி விடணும். தண்ணி பாய்க்காமல் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால கண் வந்து வெந்துடும். வந்து புழுதிக்குள்ளேயே 2 நாளைக்கு கிடச்சினா. அதனால் நீங்கள் கண் இன்றைக்கி போடுறீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளேயே இதை ஓட்டி முடித்து அடுத்தது வாய்க்காசி வரைக்கும் ஆளுகளை வர சொல்லி தண்ணி கட்டுற ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா வந்து கண் வெந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து புழுதி வந்து ஈரமாக இருக்குது. இப்போ தான் ஓட்டி முடிச்சதையுமே வந்து நம்ம உடனே 2 ஆளையும் வர சொல்லிட்டோம். கையோட வந்து சிறகு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. சிறகுனா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வயல் வந்து பெரிய வயலில் இருக்குது. அதை வந்து அப்படியே தண்ணி கட்ட முடியாது. அதனால் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த பெரிய வயலை 2ஆக பிரித்து நடுவு வாய்க்கால் எடுத்து வரப்பு கட்டி அதில் வந்து 2 சிறகு அப்படிம்பாங்க. 2 பகுதியாக பிரிச்சிடுறாங்க. ஒரு வயலில் 2 பகுதியாக பிரிக்கிறது தான் நடுவை வந்து வாய்க்கால் எடுத்து வரப்பு கட்டிடுறது. இப்போ அது நேர் வந்து வரப்பு எடுத்து முடிச்சிட்டா நமக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். முழுசாக வந்து பாயருக்கு வந்து தண்ணி கடைசி வரைக்கும் போய் சேராது. வயல் வந்து பெரிய வயலாக அகலமாக இருக்கிறதுனால. அதனால் வந்து இப்படி வந்து வாய்க்கால் சீவி வரப்பு எடுத்து கட்டிட்டிங்கன்னா அது 2 பார்ட்டாக ஆகிக்குது. பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வந்துடுதா.
இப்போது இது கொஞ்சம் தண்ணி கட்டிக்கலாம். அது ஈஸியாக பாஞ்சோடனே அடுத்தது இந்த வாய்க்காலில் வெட்டி விட்டோம்னா மீதிக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக கட்டிடலாம். இதே ஒரே வயலில் அப்படியே முழுசாக கட்டினீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், தண்ணியும் போய் சேராது, தேங்கிக்கும். அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி வாய்க்கால் வரப்பு எடுத்து சிறகு எடுத்து கட்டிடுறது. இப்போது இங்கே கட்டியாச்சு. இந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது செடிகள் போட்டு விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முள்ளங்கி விதை, மக்காச்சோளம், அது போக கொத்தவரை இதெல்லாம் வந்து தண்ணி வாய்ச்சறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சாச்சு. ஏன்னா வந்து தண்ணி வாய்ச்சுன்னா கரெக்டாக ஈரத்துக்கு வந்து முளைச்சிரும் அப்படின்ட்டு நம்ம அந்த விதைகளெல்லாம் போட்டுட்டோம் வரப்பில் கொஞ்சம் வாய்க்கால் எல்லாம். அது வந்து மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு மக்காச்சோளம் போட்டிருக்குது. கொத்தவரை வந்து வரப்போரமாக போட்டாச்சு. முள்ளங்கி கொஞ்சம் போட்டோம். அப்புறம் தண்ணி கட்டி முடிச்சதுக்கப்புறம் மிளகாய், தக்காளி, கத்தரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செடி நாற்று பண்ணை இருக்குது, அங்கே வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், தண்ணி வந்து நீங்கள் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழுதி நனைகிற அளவுக்கு கட்டிடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது. அந்த நடுவை வரப்பு இருக்குதா, பாத்தி முழுவதும் தேங்கி நிற்க வேணும். வயல் மாதிரி அப்படியே தண்ணி நிறுத்திடணும். அப்போ தான் வந்து கன்று வந்து நமக்கு இந்த வரப்போட நடுப்பகுதியில் இருக்குது. அதனால் கண்ணுக்கு நல்லா ஈரம் கட்டணும். இப்படி தண்ணி முழுதும் விட்டிங்கன்னா தான் புழுதி வந்து நனைஞ்சிரும். புழுதி நனைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குளிர்ச்சி ஆயிரும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரே நாளில் பண்ணது. இந்த மாதிரி இருந்தால் பட்டம் கட்டி பண்ணுறோன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் பண்ணணும். இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா இப்படி தண்ணி கட்டி முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வாய்க்காலை மட்டும் கோதிட்டு அந்த நமக்கு வரப்பு வருது பார்த்திங்களா, அவங்க லைன் போட்டாங்கள்ல புள்ளி வச்சு போடுறது, அதில் வந்து அவங்க வந்து ஒரு பறித்து விட்டுருவாங்க. பறித்து வாய்க்கால் மாதிரி வச்சு அதில் கண்ணை போட்டுருவாங்க. தண்ணி அதில் ஒரே ஒரு வாய்க்காலில் மட்டும் விடுற மாதிரி வரும். இப்போது நம்மளது வாழைக்கன்று எடுத்த காடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டும் முக்கால்வாசி ஆயிடுச்சு. இந்த கண்ணில் காட்டில் வந்து அடுத்தது செவ்வாழை அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு. இதை அழிக்க வேண்டாம் அப்படின்னு அழிச்சா ஏகப்பட்ட செலவாகும். 3 உழவு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முட்டு வலிக்க நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும். சரின்ட்டு 2 ஆளுங்களை வந்து நமக்கு வாய்க்கால் சீவரக்கு வந்தவங்களவே வந்து பெரிய கண்ணெல்லாம் பிடுங்கி கீழே ஓட்ட சொல்லிவிட்டு வாழை வந்து வெட்டி துண்டு பண்ண சொல்லிட்டோம். அதுக்கிட்ட ஒரு கன்று மட்டும் நல்ல கன்று, அடுத்தது ரெண்டாங்கட்டை அப்படிம்பாங்க இங்கெல்லாம். அதாவது மறுபடியும் வந்து 2வது முறையாக வாழை அதுலேயே வரக்கு நம்ம அதுலேருந்தே பக்க கன்று ஒன்றை விட்டுட்டு மீதி கண்ணெல்லாம் தோண்டி எடுக்க சொல்லிட்டோம். தோண்டி எடுத்து இப்படி லைனாக போட்டுடுறாங்க. வாழையை வந்து பார்த்திங்கன்னா பாதியை வெட்டி இப்படி அந்த நேராக போட்டுடுறாங்க. அந்த வாழை ஒட்டி நேர்கோட்டில் இப்படி போடுறதுனால கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வாழை இத்துக்கும். அந்த சருவெல்லாம் வந்து இத்து போகும். அப்புறம் கன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ணையும் வெட்டி இருக்கிறதுனால ஒரே ஒரு கன்று மட்டும் தாய் வாழைக்கு பக்கத்துலேருந்து அப்படியே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கும். தாய் வாழையும் பாதியோட வெட்டி விட்டதுனால அதுவும் கொஞ்சம் நாள் அழிஞ்சிரும். இது வந்து சொட்டு நீர் காடு. இது வந்து புல் அதிகமாக இருக்குது, வெட்டாயிட்டு இருக்கிற காடு. இந்த புல்லுக்கு வந்து நம்ம மறுபடியும் வந்து ட்ரில்லர் வச்சு உழவு ஓட்டிடணும், ஒரு உழவு ஓட்டணும். அதுக்காக வந்து சொட்டு நீர் ரோஸெல்லாம் வந்து இந்த வாழை நிறைய எந்த இடத்துல வெட்டி சாய்க்கிறாங்களோ அந்த லைனில் அப்படியே போட்டுற சொல்லிட்டோம். பாருங்கள், கண்ணெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லா கண்ணையும் பிடிங்கிறாங்க. ஒரு கன்று மட்டும் அறுத்து விட்டுருக்குது பாருங்கள். வாழைக்கு பக்கத்தில், தாய் வாழைக்கு பக்கத்தில் அந்த கன்று வந்து தளைஞ்சு அடுத்ததாக வந்துடும், வாழையாயிரும். இப்போ மீதி தாய் வாழை ஃபுல்லாக வெட்டானது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி முடிச்சாச்சு பாதியாக. இன்னி 1-2 வாழையை தான் லைனுக்கு, ஒரு லைனுக்கு 2 வாழை 3 வாழை இருக்குது. அது வந்து அடுத்து வெட்டாகும்போது அதையும் வெட்டி சாய்ச்சிடலாம். வெட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் நீ பக்க கன்று வந்தால் தான் இந்த வாழைக்காடு ஆகும். இதில் வந்து நமக்கு செலவு மிச்சமாகுது. இதுதான் 2வது மெத்தேடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2 முறை. ஒன்று வந்து முழுசாக 3 உழவு ஓட்டி அப்படி வந்து போடுறது கன்று. இது வந்து முதல் போட்டுக்கிற வாழைக்காட்டிலே வந்து பக்க கன்று ஒன்று விட்டுட்டு இந்த மாதிரி வெட்டி எல்லாம் காட்டை சுத்தம் பண்ணி அப்புறம் ட்ரில்லர் வச்சு நடுவு வந்து 2 வாழைக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, களைக்கொல்லி அடிக்கிறவங்க அடிப்பாங்க. நம்ம வந்து இவங்களை வச்சு ஒரு நல்ல ஓட்டி விட்டுட்டோம், கொஞ்சம் புழுதி ஆயிக்கும் அப்படின்ட்டு அவரை ஓட்ட சொல்லிட்டோம். அது வந்து ஓட்டிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் புல் வந்துச்சுன்னா களைக்கொல்லி அடிக்கணும்னா அடிச்சுங்க, இல்லை கையை ஆள் விட்டு கை போடுவாங்கன்னா பிடிக்கலாம். உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி பண்ணியாச்சு. ஓட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது இது சொட்டு நீர் தான். அந்தந்த கண்ணு நீர் லைன் போட்டுட்டோம்னா நமக்கு தண்ணி விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வேணால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக எடுத்து இது எப்படி வந்திருக்கு, கன்று வந்திருக்கு அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம முழுசாக அந்த கன்று போட்டிருக்கிற வந்து பார்த்திங்களா, அந்த கண்ணெல்லாம் தளைஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு வீடியோவில் தான் நம்ம போட முடியும். ஒரே வீடியோவில் ரொம்ப நேரம் கவர் பண்ண முடியாது.
இது வந்து தண்ணி கட்டி முடிச்சிட்டோம் வந்து பார்த்தீங்களா, அந்த காட்டுக்கு கண்ணு போட்ட காட்டில் இதில் வந்து குழி போட்டு வச்சுருக்குது. ஒவ்வொரு 2 அடி கேப்பில் குழி போட்டிருக்குது. அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, கத்திரி நாற்று இந்த 3ஐயும் வந்து நம்ம நடுறதுக்காக குழி போட்டு வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு மிளகாய், ஒரு கத்திரி, ஒரு தக்காளி அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த குழியில் நட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி வாயிற அன்றைக்கி நம்ம இந்த நாற்று நட்ட முடியல, நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்ம விதைய ஊன்றதை மட்டும் ஊனி விட்டுனோம். இந்த நாற்றெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பக்கத்து ஊரில் வந்து நாற்று பண்ணை போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்தது. இது வந்து நாட்டு தக்காளி, கத்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு நாற்று 70 பைசா அப்படின்ட்டு. அப்புறம் வெங்காயம் வந்து நம்மள்தே வந்து பழைய வெங்காயம் இருந்துச்சு. அதை வந்து ஒரு 2 சிறகுக்கு ஊனி விட்டுருக்குது. வெங்காயம் போட்டிருக்குது பாருங்கள். நாற்று இது வந்து கத்திரி, இது வந்து நாட்டு தக்காளி நாற்று. நாட்டு தக்காளி போக நமக்கு ஹைப்ரிட் தக்காளி கொஞ்சம் வந்து மிளகாய் நாற்று, அது போக வெங்காயம் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம நாற்றுக்கு நெட்டின நாற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தண்ணி ஊற்றிடணும் தலை வரைக்கும். அதனால் காலையில் 7 மணிக்கே வந்து தண்ணி ஊற்றுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் தக்காளி செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். தக்காளி செடி நட்டுருக்குறீங்க, கடையில் போய் தக்காளி வாங்கக்கூடாதா? இல்லை, நாங்கள் இங்கேயே செடி நட்டு வந்து காய் வந்தோடனே சாப்பிடுவோம். இங்கே கடையில் போய் வாங்கினா என்ன ஆகும்? கடையில் அங்கே போகிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இங்கே வளர்க்கா அடியே வந்து வரும். ஆமாம், இது தக்காளி செடி. இந்த பக்கம் இருந்த தக்காளி செடி அந்த பக்கம் இருக்குல்ல, இந்த மிளகாய் செடி. ஆமா, அந்த பக்கம் கத்திரி செடி. நம்ம விவசாயம் பண்ணதை நம்மளோட போகக்கூடாது, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன விவசாயிகளுக்கு போய் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா செடி மேலே நேரடியாக ஊற்றாமல் இப்படி கையில் வச்சு மழை தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்தா வேர் அரிப்பு வராது, மண் அரிப்பு வராது, மண் வந்து வேற அரிக்காது. அப்படிங்கிறதுக்காக செடி வந்து அப்படியே நேரம் நிற்கும். இது சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம், செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல். அந்த மாதிரி நீங்களும் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் போட்டு வந்தீங்களா, இனிப்பு மக்காச்சோளம், அது பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா முளைச்சிருக்கு. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பயிர் பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விரிவாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பீக்கிங் விதையும் போட்டிருந்தோம். பீக்கங்காய் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் பீக்கங்காய் செடி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து இன்னொரு வீடியோவில் விரிவாக போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.